Taste the Daily. தமிழ்நாடு ஹையர் கோர்ட்ஸ் ஓனர் அசோசியேஷன் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். ஒரு கவனிப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் என்று நானும் சிங்கனூர் சட்டமன்ற உறுதியளித்தோம். அதே போல் எதிர்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடி தலைமையில் அமையும் போது கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் கூறி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு குடிநீர் ஆதாரங்கள் தருகின்ற முக்கியமான அணை சிறுவாணி அணை. சிறுவாணி அணையை பொறுத்தளவுக்கு முழுமையாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் அந்த தண்ணி முழுமையாக பயன்படுது. இது கேரளா பகுதியிலே கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியிலே சிறுவாணி அணை இருக்கிறது. இது முழுமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் ஆரம்பித்து இந்த அணை முழுமையாக கோவை மாவட்டத்துக்கு குடிநீர் ஆதாரத்தை மாநகராட்சி கோவை மாநகராட்சி மற்றும் சுற்றுப்புறக்கூடிய கிராமங்களிலே பயன்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகர மக்களின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்று. இதில் 50 அடி உயரம் வரை நீர் தேக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேரள மாநில அதிகாரிகள் செய்வதில்லை. நம்ம இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது 45 அடியாக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, அதே போல் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது டேம் சேஃப்டி என்று அதை குறைத்தார்கள். அப்போ கூட நான் கண்டிப்பாக 50 அடி தேக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அப்போவே வந்து குரல் கொடுத்தோம், சந்திச்செல்லாம் பேசணும். இன்றைக்கி அந்த 45 அடி தொடர்ந்து தேக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சிறுவாணி அணையில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அடி குறைவாக சேமிக்கப்படும் நீரில் கிட்டத்தட்ட அது 19% நீர் நமக்கு எல்லாம் போகுது, 19%. அதே போல் இன்றைக்கு ஆண்டுதோறும் அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் முழு சேஃப்டியாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 19/7/2024 அன்று 1000 கனஅடி நீரை தன்னிச்சையாக வெளியேற்றிருக்காங்க. இப்போ 42 அடியோட நிறுத்தி தண்ணீர் போய் வெளியெடுத்து விட்டாங்க. இதை வந்து கோவை மாவட்ட நிர்வாகம், அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுப்பணித்துறை, திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக அரசு அமைந்த பின்னால் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமே கொண்டு வரல. இதுவரையிலும் புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார்களும் நாங்கள் முதலமைச்சராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சேர்ந்து மிகப்பெரிய 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கொடுத்து எல்லா திட்டம் நம்ம கொண்டு ஆட்சி வந்த பின்னால் எந்த திட்டம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கொண்டு வரல. ஆனால் இருக்கின்ற நீர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக 50 அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு ஒரு வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை வராது, ஒரு வருடத்துக்கு பயன்படும். ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து தன்னிச்சையாக எடுத்துவிட்டிருக்காரு. இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த 50 அடி உயரத்துக்கு நீர் நிரப்ப வேணும். ஆனால் மழை வந்து ஏதோ ஒரு டைம் தான் வருது உங்களுக்கு. அதே போல் கோயம்புத்தூரில் நொய்யல் ஆற்றில் நம்ம இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில், அதே போல் மற்ற குளங்கள் எல்லாமே வாய்க்கால் எல்லாமே தூர்வாரி எல்லாம் வச்சுருந்தோம். இன்றைக்கி நொய்யல் ஆற்றில் ஏதோ ஒரு டைம் தான் நமக்கு தண்ணி வருது. நான் சென்னையில் மீட்டிங் இருக்கும்போது இந்த நம்ம நொய்யல் ஆற்றில் தண்ணி வர ஆரம்பிச்சது. உடனே கலெக்டர் கூப்பிட்டு பேசினேன், மாநகராட்சி கமிஷனர் பேசணும். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் முன்னாடியே மழை வரக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வரும். ஜூன் மாதம் மழை வந்து அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த தூரெல்லாம் வாரி செடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். நம்ம இருக்கும்போது அப்படி தான் சிறப்பாக பண்ணணும். இப்போ அதெல்லாம் செய்யாமல் பூரா அடைச்சி இன்றைக்கி ஆற்றுல வந்து வேஸ்ட்டாக போய் கடலுக்கு போகுது. ஆகவே அதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இதுவரையிலும் அதுக்கு வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையில் கூட நான் போய் பார்த்தேன், செங்குளத்துக்கு வர்ற தண்ணீர் பூரால் அடைச்சிருக்கு, குறிச்சிக்குளுக்கு வர்ற தண்ணி அடைச்சிருக்கு. அதே போல் கிருஷ்ணாபதி சில குளத்துக்கு வந்து இது ஒரு பாலம் கட்டன்னு சொல்லி போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. பாலமெல்லாம் வருஷம் பூரா கட்டலாம், ஆனால் ஆற்றுல வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி வரும். இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி சேமிச்சிடும். ஏன்னா தண்ணி சேமிச்சா தான் விவசாயத்துக்கு மட்டுமில்லை குடிநீர் பிரச்சனை
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படும். நிறைய போர்வெல்லாம் போட்டு நம்ம அரசாங்க பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது. அது மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போர் வச்சுருப்பாங்க, கிணறு இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே நீர் அதையும் மேலே வந்துடும். அப்போ செலவும் குறைவாகும், நீர் நம்ம கரெக்டாக கிடைக்கும். இந்த நேரத்தில் சேமிக்கணும். இதையெல்லாம் இந்த நிர்வாகம் பார்ப்பதும் இல்லை, நடவடிக்கை எடுக்க சொன்னாலும் கூட சுட்டி கேட்டு உடனடியாக நான் சென்னையிலேருந்து உடனே ஃபோன் பண்ணி கலெக்டருக்கெல்லாம் பேசுகிறேன். இன்னும் காலையெல்லாம் போய் பார்க்கறதில்ல, அதில் எடுக்காமல் இருக்காங்க. ஆக உடனடியாக இந்த அதிகாரிகள் உடனடியாக அதெல்லாம் தூரெல்லாம் எடுத்து செடிகள்லாம் எடுத்துட்டு தண்ணி நிரப்ப வேண்டும். அதே போல் உடனடியாக கேரள அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு 50 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்க வேண்டும். அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, அப்போது நாங்கள் நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்துக்கு அப்போ இதுவரை நீண்ட நாள் திட்டம், இதுக்கு ஒரு குழுவெல்லாம் அமைத்து கொடுத்தது அந்த எடப்பாடியார் அவர்கள். அந்த குழுவெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. அப்போ அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எனக்கு எதிர்க்கட்சி எடப்பாடியார் அவர்கள் கேரளா அரசாங்கத்திட்ட முதலமைச்சர்கிட்ட சொன்னார். இப்போ அதே முதலமைச்சர் இருக்காங்க. சிறுவாணி அணை தூர்வார வேண்டும், அதுக்குரிய நிதியை தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு நாங்கள் ஒதுக்கி தரேன்னு சொல்லி போட்டு அதையும் வலியுறுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக அரசு 3 வருஷம் ஆச்சு. அந்த தூர்வாரி இருந்தாலும் இன்னும் அதிகமாக நீர் சேமிச்சிருக்கலாம். அதையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணல. ஆகவே உடனடியாக எங்களது கோவை மாவட்டத்துக்கு முக்கிய ஆதாரமாக வழங்கக்கூடிய இன்றைக்கு சிறுவாணி அணை, சிறுவாணி குடிநீர், நமக்கு சிறுவாணி குடிநீர், அத்திக்குடவான திட்ட பில்லூர் டேமு, அதே போல் ஆலியார், இது 3 தான் நமக்கு சோர்ஸ் கோவை மாவட்டத்துக்கு, கோவை திருப்பூர் இதுக்கெல்லாம். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு முழுமையாக சிறுவாணி அணை பயன்படுது, சிறுவாணி குடிநீர் பயன்படுது. ஆகவே உடனடியாக கேரள அரசு கூட தொடர்பு கொண்டு 50 அடி தேக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக இந்த அரசாங்கத்தையும் கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.